என் அன்பான மக்களே, நீ மனசால் சோர்ந்திருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும். கொஞ்சம் நான் தரும் அமைதியில் ஓய்வு எடுத்துக்கொள். இப்படி தேவையில்லாத எண்ணங்கள் சாத்தான் தருவான். நீ அமைதியாக இரு, உன் மனத்தை நான் உறுதியாக வைப்பேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. இருள் சூழ்ந்த இரவிலும் உன் மூச்சின் ஒலியை நான் கேட்கிறேன். உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் எனக்குத் தெரியும். நீ சொல்வதற்கு முன்பே உன் கண்ணீரின் மொழியை நான் புரிந்துகொள்கிறேன். உன் வேதனைக்கு சாட்சியாக வானம் அமைதியாக இருந்தாலும் உன் வேதனையின் சுமையை நான் என் உள்ளத்தில் சுமக்கிறேன். நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? உன் நாளையைக் குறித்து ஏன் நடுங்குகிறாய்? நாளை இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் அதற்கான கிருபையை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன். நீ பார்க்காத பாதையில் நான் முன்பே நடந்திருக்கிறேன். நீ தடுமாறும் இடத்தில் என் கரம் நீண்டிருக்கிறது. உன் காலடி வழுக்கினாலும் உன் உயிர் விழாது, ஏனெனில் என் பார்வை உன்னை விட்டு விலகவில்லை. நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைக்கிறாய், ஆனால் நான் உன்னை உருவாக்கியபோது உன் உள்ளத்தில் ஒளி வைத்தேன். அந்த ஒளி இன்னும் அணையவில்லை. உலகம் உன்னை மறந்தாலும் உன் பெயரை நான் என் உள்ளங்கையில் எழுதினேன். காற்று அதை அழிக்காது, காலம் அதை மங்கச் செய்யாது. நீ கடந்த நாட்களை நினைத்து வருந்துகிறாய். நடந்த தவறுகள் உன்னை துரத்துகின்றன. ஆனால் கேள், மனந்திரும்பும் இதயத்தை நான் ஒருபோதும் தள்ளிவிடேன். நீ என் அருகில் ஒரு அடியே வந்தாலும் நான் உன்னிடம் 1000 அடிகள் வருவேன். உன் கடந்த காலம் உன் அடையாளமல்ல, நான் தரும் புதிய வாழ்வே உன் உண்மை. உன் கண்களில் சோர்வு தெரிகிறது. பலர் மத்தியில் இருந்தும் நீ வெறுமையை உணர்கிறாய். அது உன் ஆன்மா என்னை தேடுகிறது என்பதற்கான அறிகுறி. மனிதர் தரும் ஆறுதல் சிறிது நேரம் மட்டுமே நிலைக்கும், ஆனால் நான் தரும் ஆறுதல் ஆழத்தில் வேர்விடும். அது காயங்களை மட்டும் மூடாது, புதிய இதயத்தையும் உண்டாக்கும். நீ விழுந்த இடத்தை நினைத்து வெட்கப்படாதே. நான் விழுந்தவர்களை எழுப்புவதற்கே வந்தேன். நீ உடைந்திருக்கிறாய் என்றால் உன்னை புதிதாய் வடிவமைக்க நான் அருகில் இருக்கிறேன். மண்பாண்டம் சிதறினாலும் கோயவன் அதை மீண்டும் வடிவம் தருவான். அதுபோல உன் வாழ்க்கை என் கரங்களில் மீண்டும் அர்த்தம் பெறும். நீ ஏன் உன் மதிப்பை பிறர் வார்த்தைகளால் அளக்கிறாய்? அவர்கள் பார்வை மாறும், என் பார்வை மாறாது. அவர்கள் அன்பு குறையும், என் அன்பு குறையாது. அவர்கள் அருகில் வந்து விலகலாம், ஆனால் நான் அருகில் வந்து நிலைத்திருப்பேன். உன் உள்ளத்தில் பல கேள்விகள் சுழல்கின்றன. ஏன் இது எனக்கு நடந்தது? ஏன் நான் இவ்வளவு சோதனை காண்கிறேன் என்று நீ கேட்கிறாய். கேள், சோதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்ய. காற்று பலமாக வீசும்போது ஆழவேர் கொண்ட மரமே நிலைக்கும். அதுபோல உன் விசுவாசம் ஆழமாக வளர நான் உன்னை வழிநடத்துகிறேன். நீ காத்திருப்பது கடினம் என்று எனக்குத் தெரியும். பதில் வராத ஜெபங்கள் உன்னை சோர்வடையச் செய்கின்றன. ஆனால் அமைதியும் ஒரு பதில்தான். நான் அமைதியாக இருந்தால் கூட நான் செயலற்றவன் அல்ல. மறைந்து செயல்படும் கிருபை வெளிப்படும் நாளை நோக்கி வேலை செய்கிறது. உன் கண்ணீர் வீணாக விழவில்லை, ஒவ்வொரு துளியும் என் சந்நிதியில் மதிப்புடையது. நீ அழுத இரவுகள் உன் பலவீனத்தின் அடையாளமல்ல, அது உன் இதயம் இன்னும் மென்மையாக இருப்பதற்கான சாட்சி. கல்லாய் மாறாத இதயத்தோடு நீ இன்னும் என் அருகில் இருக்கிறாய்.